Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமேன். நம்ம நிறைய நேரத்துல புலம்பிருப்போம், என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க, நிறைய பேத்துக்கு உதவி செஞ்சேன், நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணேன், நிறைய பேத்துக்கு நான் ஆசீர்வாதமா இருந்தேன், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண, எல்லாரையும் நான் மறந்துட்டாங்க நீங்க புலம்பிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை மறக்கவில்லை, மறக்க மாட்டேன்னு சொல்ல. இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. என்னைக்கும் கர்த்தர் மறக்க மாட்டாருங்க. ஏசாயா 44 அதிகாரம் 21 என்ன சொல்லுதுன்னா, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரே, உங்களை உருவாக்கின கர்த்தரே, தாயின் கருவிலை உருவாகும் முன்னே உங்களை உருவாக்கின கர்த்தரே, உங்களை பேர் சொல்லி அழைத்து உங்களை முன்குறித்த கர்த்தர் உங்களை மறக்க மாட்டாரு. யார் மறந்தாலும் பரவாயில்ல, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் உங்களை கண்ணீரை அவர் மறக்கல, உங்க கவலையை அவர் மறக்கல, உங்க ஜெபத்தை அவர் மறக்கல, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை மறக்கல. நம்ம நிறைய புலம்பிட்டு இருப்போம், எனக்கு இன்னும் திருமணம் ஆகல, கர்த்தர் என்ன மறந்துட்டாரா, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, கர்த்தர் என்ன மறந்துட்டாரா, எனக்கு இவ்வளவு வியாதி இருக்கு, இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு பலவீனம் இருக்கு, இவ்வளவு ஜெபம் பண்றேன், கர்த்தர் என்ன மறந்துட்டாரான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அவர் இறங்கி வந்து உங்களை ஆசிரியக்க தேவனாகிறாரு. நித்திய மகிழ்ச்சி உங்களை தலைமையில் இருக்க முடியாத, சமாளம் தர முடியாத, ஆசீர்வதிக்க முடியாத கர்த்தர் உங்க மேல் நினைவாவே இருக்காருங்க. விசுவாசத்தோடு காத்துருங்க. யார் உங்களை மறந்தாலும் பரவாயில்ல, உலகத்து ஜனங்களுக்கு வந்து ஆசீர்வாதத்தோட எத்தனை பேர் உங்க மறந்தாலும் பரவாயில்ல, யாரும் கூட இருந்தாலும் இல்லாட்டி பரவாயில்ல, கர்த்தரை பிடிச்சவங்க. ஏன்னா அவர் உங்களை மறப்பதில்லை. உங்களை ஆஸ்வதிக்காகவே இன்று இறங்கி வந்து உங்களை ஆஸ்வதிக்க போறாரு. விசுவாசத்தோடு காத்துருங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்னன்னா, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்றாரு. விசுவாசத்தோடு ஆமென் பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் நிச்சயமாக மறக்காம ஆஸ்வதிப்பார். ஆமென். God bless you.